ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு our ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் 2 கேரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ரமேஷ், இன்னொருத்தர் சுரேஷ். இவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க. அந்த காட்டோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு கரடி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. கரடியை பார்த்த பயத்தில் ரமேஷ் என்ன பண்ணார், சுரேஷை விட்டுட்டு வேகமாக ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டாரு. சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேகமாக ஓடவும் முடியலை, மரத்தில் ஏறவும் முடியலை. கூட வந்த ஃப்ரெண்ட் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ஒரு கவலை வேற. என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கரடி வர்றதை பார்த்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் படுத்துட்டாரு. இறந்தது போல் நடித்தார். கரடி அவர்கிட்ட வந்தது. அவர் முகத்தை முகர்ந்து பார்த்தது. என்ன நினச்சிதுன்னு தெரியல. அந்த இடத்துல இருந்து கரடி போயிடுச்சு. கரடி அங்கேருந்து போனதை பார்த்த சுரேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நின்னார். இதை மரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ரமேஷ் சுரேஷ் கிட்ட வந்து, கரடி உன்கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுரேஷ் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, கரடி ஆபத்தில் உதவாத நண்பனை எப்போவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு சுரேஷ் ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துட்டார். இதை கேட்ட ரமேஷ் தன் தவறை உணர்ந்தார். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, உண்மையான நண்பனை ஆபத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் குட்டீஸ், நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உதவணும்.